பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். If anyone then knows the good they ought to do and does not do it, it is sin for them. யாக்கோபு அதிகாரம் 4 வசனம் 17. பிறருக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து செயல்பட்டால்தான் நம்மால் உதவி செய்ய முடியும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறி மன்னிப்புக்கு உச்சக்கட்ட எடுத்துக்காட்டாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியுள்ளார். மன்னிப்புக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனதில் வைத்து செயல்பட்டால்தான் நம்மால் பிறருக்கு உதவி செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நமக்கு துரோகம் தீமை செய்தவர்களை மன்னித்து நம்மால் அன்பு செலுத்த முடியும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் மனதில் இருந்தால்தான் நாம் பாவம் செய்ய மாட்டோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அமைதி வாழ்வை தேடுகின்றேன், அருளை அளிக்க வேண்டுகின்றேன். அமைதி வாழ்வை தேடுகின்றேன், அருளை அளிக்க வேண்டுகின்றேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகின்றேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா.